இப்படி இருக்கிற நீங்க இந்த மாதிரி ஹெல்த்தியா மாறணுமா? அப்பனா ஃபர்ஸ்ட் இந்த பேக்டு ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறத நிப்பாட்டுங்க. அப்படி சாப்பிட்டு தான் ஆவேன்னா, அதுல சில முக்கியமான விஷயங்கள நோட் பண்ணி வாங்குங்க. அது என்னன்னு தெரியணுமா? இந்த வீடியோ முடியிற வரைக்கும் பாருங்க. ஸோ நீங்க எந்த ஒரு பேக்டு ஃபுட்ஸ் வாங்குனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும் தெரியுங்களா? அதுலோட நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் செக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேட்ன்னு செக் பண்ணீங்கன்னா, அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது டிரான்ஸ் ஃபேட் 0வா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பேக்டு ஃபுட்ஸ்ல சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும். அதுவும் மினிமலா இருக்கிற மாதிரி பாருங்க. ஸோ டோட்டல் ஃபேட் பாருங்க. இட் ஷுட் பி லெஸ் தேன் 6 grams per serving. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சுகர். நோ ஆடட் சுகர்ஸ் போட்டாலே நமக்கு டவுட் வரணும். உடனே போய் இன்கிரீடியன்ஸை செக் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு சுகருக்கு பதிலா எக்கச்சக்கமான ஃபேன்சி நேம்ஸ் போடுறாங்க நமக்கு தெரியாத பாஷையில. பட் அந்த பாஷை எனக்கு தெரியும்ல. ஸோ உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் சுகர்ஸ் என்னன்னு தெரியணும்னா சுகர்னு டைப் பண்ணி டிஎம் பண்ணுங்க. I'll send you the details. ஸோ நோ ஆடட் சுகர்னு போட்டிருந்தாலும் டோட்டல் சுகர் செக் பண்ணுங்க. டோட்டல் சுகர் ஷுட் பி லெஸ் தேன் 8 grams per serving. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது சால்ட். சால்ட் எப்படி செக் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெர் சர்விங்க்கு எவ்வளவு கேலரிஸ் இருக்குன்னு பாருங்க. அதே வேல்யூ தான் சால்ட்டோட வேல்யூவா இருக்கணும். இல்லாட்டி அதை விட கம்மியா இருக்கணும். அண்ட் எந்த ஒரு ஃபுட்லயுமே நோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு போட்டிருந்தா உடனே போய் ஹை வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாங்கி ஏமாறாதீங்க. எந்த ஒரு பிளான்ட் பேஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லயுமே நார்மலாவே கொலஸ்ட்ரால் இருக்காதுங்க. ஒன்லி அனிமல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோகர்ட் வாங்குறீங்கன்னா அதுல கொலஸ்ட்ரால் இருக்குன்னா இட் ஷுட் பி லைக் மேக்ஸிமம் 20 milligram per serving தாங்க இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பேக்டு ஃபுட்ஸ் சாப்பிடுறது தப்பு இல்லைங்க. பட் அளவா சாப்பிடணும். ஹேவ் இட் இன் மாடரேஷன் அண்ட் ஹேவ் இட் வித் காம்பினேஷன் ஆஃப் சம் ப்ரோட்டீன் ஆர் ஃபைபர் ரிச் ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரெட்டே வந்து இது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீனுக்கு சிக்கனோ எக்கோ பன்னீரோ சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் இதனால வரப்போறது இல்லைங்க. ஸோ அதனால டாக்டர் தான் பேக்டு ஃபுட்ஸ் தான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபிளேவர்ட் யோகர்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு அதுவும் முக்கியமா குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. இட்ஸ் லோடட் வித் சுகர். ஸோ நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கிற பேக்டு ஃபுட் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா அது என்னங்கிறது டைப் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணுங்க. I'll send you the details.